ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலியீந்த பண்பான ஆட்டினை பலியீந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். நாளின் செயல்கள் ஒவ்வொன்றிலும் இறைவனுடைய அருட்கரம் தாமே நம்மை வழிநடத்தும்படியாக நாம் வேண்டுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக ஆபிரகாம், ஜோசப், லதா ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் 10வது ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த சேசராணி அவர்களுடைய ஆன்மா இல்லத்தை இளைப்பாற்றியடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அந்தோணிமுத்து, சேசம்மாள் ஆகியோருடைய ஆன்மா இளைப்பாற்றிக்காகவும் நாம் இப்பலியிலே வேண்டுவோம். மேலும் குணசேகரன், உஷாராணி ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் 9வது ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த தனது உறவினர் சேசுராணி அவர்களுடைய ஆன்மா இல்லத்தை இளைப்பாற்றியடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் அனைவருடைய குடும்பங்களையும் இறைவன் ஆஸ்வதிக்கும்படியாகவும், அக்காள் நிர்மலாவுக்கு நல்ல சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியிலே நன்றி கூறி ஜெபிப்போம். அந்தோணி ரவி, சைலஜா ஒப்புக்கொள்ளக்கூடிய இறந்தோர் 9வது ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த சேசராணி அவர்களுடைய ஆன்மா இல்லத்தை இளைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அந்தோணிமுத்து, சேசம்மாள், மரியமிக்கேலான சபரிமுத்து ஆகியோருடைய ஆன்மா இளைப்பாற்றிக்காகவும் அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களை, கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைப்போம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைப்பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளி உள்ளார். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1 முதல் 7 முடிய. திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 1 முதல் 7 முடிய. நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்படையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்துதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளி உள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்று கடவுள் நமக்கு உயர் மதிப்பிற்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுள்களால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலகு அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார்.
தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இயேசு அவர்களிடம் உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவகாலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சி இருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்துவிட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழுகிற சமூகத்திலே பல்வேறு நேரங்களில் பிரச்சனைகள் எங்கே இருந்து ஆரம்பமாகிறது? நம்முடைய வாழ்க்கையில் எப்போது நமக்கு துன்பம் வருகிறது என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் மன திருப்தி அடையவில்லை என்று சொன்னால் குழப்பங்கள் ஆரம்பமாகிறது. மன திருப்தி அடையாத மனிதர்களால் மன நிறைவு கொண்டிருக்க முடியாது. மன நிறைவு எப்போது வரும்? அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் அதை மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. முதல் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம். தூய பேதுரு தன்னுடைய கடிதத்தில் சொல்கிறார், தன்னை எழுதுகிற 2வது திருமுகம் முதல் அதிகாரம் 3வது வசனம் நமக்கு சொல்கிறது, தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். இந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் ஒருவர் மனநிறைவோடு வாழ முடியும். என்ன பொருள்?
கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நான் வாழ்வதற்காக, வாழ்க்கை நடத்துவதற்காக எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த எண்ணம் இருந்தால் ஒருவர் மனநிறைவோடு இருக்க முடியும். இந்த எண்ணம் இல்லை என்று சொன்னால் என்ன தோன்றும்? நாம் நற்செய்தி பகுதிக்கு போக முடியும். நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கிறோம், கொடிய குத்தகைக்காரர்களுடைய ஓமையை வாசிக்க கேட்டோம். அவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள்? இந்த சொத்தெல்லாம் நமக்குரியது, நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், நாம் குத்தகைக்கு எடுத்திருக்கிறோம், அதனை திருப்பி கொடுக்க வேண்டிய கடமையும் நமக்கு பொறுப்பும் இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். காரணம் என்ன? அப்பா, எவ்வளவு பெரிய சொத்து, அவனிடம் குத்தகைக்கு எடுத்திருக்கிறோம், அவனை காலி பண்ணி விட்டோம் என்று சொன்னால், அவனை இல்லை என்று செய்து விட்டோம் என்று சொன்னால் சொத்தையெல்லாம் அடைந்து விடலாமே என்று நினைத்தார்கள். காரணம் என்ன? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் மன நிறைவு அடையவில்லை, மன திருப்தி கொள்ளவில்லை. ஆகவே அடுத்தவருடைய சொத்தை அடைவதற்கு முயற்சி செய்கிற ஒரு மனநிலை, பிறர் உடைமையை தன்னுடைமையாக பார்க்கிற, அடைந்து கொள்ள நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை. 10 கட்டளைகளிலே ஒன்று பிறர் உடைமையை விரும்பாதிருப்பாயாக என்பதாகும். அன்பார்ந்தவர்களே, மன திருப்தி இல்லாத மனிதர்கள் அடுத்தவருடைய உடைமைக்கு ஆசைப்படுவார்கள். தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை குறித்து மன திருப்தி அடையாத மனிதர்கள் மன நிறைவற்றவர்களாக அடுத்தவருடைய சொத்தை அடைவதற்கு முயற்சி செய்வார்கள். அதுதான் விவிலியத்திலே பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இறைவார்த்தை இன்றைய முதல் வாசகத்திலே சொல்கிறது, தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள் என்று தூய பேதுரு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, தீய நாட்டம், அதாவது கெடுதலான விருப்பம், அடுத்தவருடைய உடைமை மீது விருப்பம் கொள்ளுகிற ஒரு மனநிலை. அப்படி என்று சொன்னால் நாம் என்ன செய்யணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் மேலான உயர்வான எண்ணங்களால் உங்களை நிரப்புங்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், தூய பேதுருவே நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், இப்படியாக போய்கொண்டே இருக்கிறார். என்ன பொருள்? அன்புக்குரியவர்களே, இந்த உலகிற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த உலகை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உடைமைகளை, இந்த வீட்டை, இந்த சொத்தை, இந்த குடும்பத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இதிலே நான் மனதிருப்தியோடு இருப்பேன் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டும். மன திருப்தி இல்லை என்று சொன்னால் நாம் மன நிறைவு கொள்ள முடியாது. மன திருப்தி இல்லை என்று சொன்னால் நாம் அடுத்தவருடைய வேலையில் தலையிடுவோம், அடுத்தவருடைய உடைமையை அபகரிப்பதிலே தலையிடுவோம் என்பதைத்தான் விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. நிறைய நேரங்களில் இன்றைக்கு குழப்பங்களுக்கான காரணம், பிரச்சனைகளுக்கான காரணம் இங்கிருந்து தான் ஆரம்பமாகிறது என்பதை நாமே நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே பார்க்க முடியும். உள்ளார்ந்த விதத்தில் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் பொறாமை வருகிறது, அடுத்தவருடைய உடைமை மீது பொறாமை வருகிறது, ஆசை வருகிறது, தீய நாட்டம் வருகிறது. அதனுடைய விளைவாகத்தான் அத்தனை குழப்பங்களும் வருகிறது. ஆனால் கடவுள் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை போதும், இது எனக்கு நிறைவை தருகிறது, இந்த நிறைவில் நான் மனநிறைவோடு வாழ்வேன் என்கிற எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் இன்னும் மேலான பங்கை தேர்ந்து கொள்ள முடியும் என்பதையே இறைவாக்கு சுட்டி காட்டுகிறது. சிந்திப்போம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை
புடமிட்டு வைத்தோம் பூவாக மணவீச வைத்தோம் பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம் பூவாக மணவீச வைத்தோம் புதிரான வாழ்வே எதிரானதாலே புதிரான வாழ்வே எதிரானதாலே பொழிவாக செய்வாய் ஆண்டவனே உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிபிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகிறோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியின் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டு வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவென்று சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண ஊழியம் உரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்குவந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருமை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துள்ளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே என்னோ
செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.